டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நேரத்துக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனில் நீங்கள் இருக்கீங்களா? அப்படின்னா குழப்பமே வேண்டாம். ஒரு 10 நிமிஷத்தில் நினச்ச நேரத்தில் ஈஸியாக வைக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ரசம் இன்றைக்கி வைக்க போகிறோம். இதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. வணக்கம். நம்ம டீ கடை கிச்சனில் மனசுக்கு பிடிச்ச மாங்காய் ரசம் அருமையாக இன்றைக்கி தயார் பண்ண போகிறோம். அதுக்கு பெரிய மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மிளகு ஒரு 1.5 டீஸ்பூனு மிளகு, 2 டீஸ்பூனு சீரகம், மல்லி விதை மல்லி 1 டீஸ்பூனு, காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகா எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிளகு காரம் பூண்டெல்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் 3 மிளகா, மீடியம் சைஸில் 3 மிளகா, பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு காஞ்ச தூளியை மட்டும் நீக்கிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம மசாலாக்களை முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நைஸ் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மாங்காய் ரசத்துக்கு அந்த தேவையானதெல்லாம் இந்த மாதிரி நல்லா 1-2 அரைச்சி எடுத்துட்டு, இப்போ நம்ம மாங்காய் எடுத்துருக்கோம். மாங்காய் மெஷர்மெண்ட் கப்பில் கட் பண்ணது நல்லா தொலியை சீவிட்டு கட் பண்ணது 2 கப் எடுத்துருக்கோம். 2 கப் எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துருக்கோம். இது எப்பயும் கிடைக்கிற நம்ம நீட்ட மாங்காய் தான். இங்கிட்ட நம்ம ஏரியாவில் கல்லாம காய் மாங்காய், கிளிமுக்கு காய் மாங்காய், அந்த மாங்காய் தான் எடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் பகுதிகளில் என்ன மாங்காய் கிடைக்குதோ அந்த மாங்காய் வாங்கிக்கோங்க. காய் கணக்கில் மீடியம் சைஸில் 2 காய், அவ்வளோதான். வெயிட்டில் ஒரு 400 கிராம் வரும், அவ்வளோதான். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இதே இப்போ மாங்காய் போட்டு அந்த ஏற்கனவே நம்ம அரைச்சிருக்க அந்த பூண்டு மிளகு சீரகம் எல்லாத்தோட சேர்த்து இந்த மாங்காய் போட்டு இந்த மாதிரி இருக்கணும். அரைச்சது கொஞ்சம் குறன்னு இருக்கணும். அதாவது மாங்காய் பீஸே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கணும். இது மாதிரி இருக்கணும். இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம மாங்காய் ரசம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம தாளி போட போகிறோம். தாளி போடுறதுக்கு நல்லா ஒரு 1.5 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பத்தை வச்சு சட்டி சூடாகிக்கிட்டு இருக்கு. சூடாகிட்டு இருக்கிற நேரத்தில் கடலெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், இப்போ நமக்கு எண்ணெய் சூடாகி வந்துருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூனு கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 1/4 டீஸ்பூனு வெந்தயம், அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ நமக்கு கடுகு நல்லா வெடிச்சு வந்த உடனே ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம். மாங்காய் ரசத்துக்கு நம்ம வெங்காயம் சேர்த்து தான் பண்ணணும். வெங்காயம் ஒரு 50 கிராம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சூடான எண்ணெயில் போட்டு 2 தடவை நல்லா பிரட்டி விடுங்க. அப்படியே வெங்காயத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே பிரட்டி கொடுங்க. லேசாக அந்த வெங்காயம் நல்லா உடஞ்சி இந்த மாதிரி இதெல்லாம் வரும். வந்த உடனே 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே இங்கே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மாங்காய் பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துடலாம். போட்டு இப்போ நம்ம மாங்காய் பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. 2 நிமிஷம் நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து கொடுத்து அந்த எண்ணெயிலையும் வேக வச்சுக்கணும். இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் ஆன உடனே தண்ணி, இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி நான் இப்போ 1 லிட்டர் சேர்க்குறேன். 1 லிட்டர் தண்ணி உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம கலந்து விட்டாச்சு. நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் தூள் உப்பு உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம ரசம் கூட்டி வச்சு நல்லா நுர பொங்கி கொதிச்சு வருது. நம்ம வீட்டில் சாதாரணமாக ரசம் வைக்கும்போது இந்த அளவுக்கு நுர கட்டினோடனே நம்ம அடுப்பாக பண்ணிடுவோம். ஆனால் அந்த மாங்காய் ரசத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டோம்னா அந்த மாங்காய் நல்லா வெந்து வரணும். அந்த பீஸ் எல்லாம் நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, 1-2 அரைச்சி வச்சுருக்கிறது நல்லா 1 கொதி 2 கொதி வெந்து வரணும். இப்போ நம்ம ரசம் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்தோடனே நல்லா கலந்து விடுங்க. ரசம் இந்த அளவுக்கு கொதிச்ச உடனே கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வெட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஏன் முதைய போடலை அப்படின்னா, ஏற்கனவே மாங்காய் புளிப்பு, நம்ம மறுபடியும் இந்த தக்காளியோட புளிப்பு அந்த டேஸ்ட் ரொம்ப இறங்கிடும். அதுக்காக நம்ம இந்த இடத்துல கொதி வந்த உடனே போட்டு நம்ம ஒரு 2 கொதி 3 கொதி வந்த உடனே நம்ம எடுத்துட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ நமக்கு தக்காளி போட்டு 2 நிமிஷம் நல்லா ரசம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற சூட்லேயே இப்போ தான் நம்ம பெருங்காய பொடி சேர்க்குறோம். பெருங்காய பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லா சேர்த்து விட்ருங்க. சேர்த்து விட்டுட்டு மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை மேலே தூவி விட்ருங்க. இப்போ நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம பெருங்காய பொடி இந்த இடத்துல போட்டோம்னா அப்படியே வாசம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு மாங்காய் ரசம்
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.